வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து மொத்தமா வந்து ராப் பண்ண போறோம். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்டின்றது தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல அவ்வளோதான் கான்செப்ட்டா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம இன்னும் ப்ராமிசஸ், ஃபெட்ச்சு, அசிங்க் அவைட் இதெல்லாம் நம்ம வந்து கவரே பண்ணல. அதெல்லாம் நான் வந்து அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ அதுல வந்து நம்ம வந்து அதெல்லாம் என்ன அப்டின்றத பார்க்க போறோம். ஸோ இது வந்து சும்மா வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அதாவது வந்து நம்ம சொல்லுவோம்ல, இப்ப HTML வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாரி அப்டின்னு சொல்ட்டு. இப்ப நம்ம அந்த அசிங்க் அவைட், ப்ராமிசஸ் அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் போகுறதுக்கு நமக்கு எதுடா பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ல உள்ள வீடியோ எல்லாமே தான் பேசிக்ஸ். நான் அந்த பிளேலிஸ்ட்டையும் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு, அப்புறம் அந்த அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ்க்கு வாங்க. சரி, ஓகே. நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து அ ஃபர்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க ஆரம்பிச்சுக்குவோம். அப்புறம் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் டேக்னா எதுக்கு? அப்புறம் வந்து நம்ம வந்து டேட்டாவ வந்து எப்படியெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம்? ப்ரௌசர்க்குள்ள எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம்? இல்ல அ ப்ரௌசரோட கன்சோல்ல எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம்? ப்ரௌசர்லயே எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம்? இதெல்லாம் வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் அதாவது வந்து சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ரூல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல கமெண்ட் எப்படி எழுதணும்? நம்ம நமக்கு மட்டும் அது தெரிஞ்சா போதாது. நம்மளோட ஃபெல்லோ டெவலப்பர்ஸ்க்கும் அது வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக கமெண்ட்ஸ்லாம் என்ன எப்படி எழுதணுன்றத பார்த்தோம். அப்புறம் வந்து வேரியபிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். லெட்டு, கான்ஸ்ட்டு, அ வேர் இது எல்லாத்தோடைய டிஃபரன்ஸ்னா என்ன? அப்படின்னு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? அதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள டேட்டா டைப்பு, ஃபங்ஷன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இருக்கும். அதாவது வந்து ES6 ஆரோ ஃபங்ஷன்ஸ் வந்து ஒண்ணு பார்த்தோம். இன்னொன்னு வந்து நார்மல் ஃபங்ஷன் வந்து ஒண்ணு பார்த்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? ஈவென்ட்னா என்ன? லூப்னா என்ன? இப்ப டெம்ப்ளேட் ரிட்டர்ன்னா டைனமிக்கா ஒரு வேல்யூவ வந்து எப்படி டெம்ப்ளேட் ரிட்டர்ன் மூலமா நம்ம வந்து கொண்டு வரது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல டேட் அண்ட் டைம் வச்சு கரண்ட் டேட்டு, டைமு அத வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம் நம்ம. மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏன் யூஸ் ஆகுது? இப்படின்றத நம்ம ஒவ்வொன்னுத்தையுமே வந்து தனித்தனியா டெடிகேட்டடான வீடியோ வந்து போட்டிருந்தோம். எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதோட மட்டும் நம்ம கவர் பண்ணல. எப்படி வந்து ஒரு எரர வந்து ஹேண்டில் பண்ணணும்? அரேஸ்னா என்ன? அரேவ வந்து எப்படி லூப் பண்றது? டீபக் பண்ணும்போது எப்படிலாம் வந்து டீபக் பண்ணணும்? அப்புறம் வந்து பிரேக்னா என்ன? கன்டினியூனா என்ன? இப்ப வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்புறம் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்? அப்புறம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? இஃப், எல்ஸு அப்புறம் வந்து லூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரு, ஒயிலு, ஸ்விட்ச்சு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியா டெடிகேட்டடா வந்து போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும். நீங்க பார்க்கலன்னா மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் நான் இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஓவராலா வந்து ராப் பண்றதுக்கான ஒரு வீடியோ அப்படின்றது மாரி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா தான் நம்ம அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் போம்போது, அதாவது வந்து நம்ம ப்ராமிசஸோ, அசிங்க் அவைட்டோ போம்போது வந்து, நான் வந்து இங்க வந்து அப்ப வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டேன். வேர்னா என்ன? லெட்டுனா என்ன? கான்ஸ்டன்ட்னா நம்ம ஸ்கூல்லலாம் சொல்ற மாரி தான். நீ வந்து காலேஜ் போனோனே இத படிச்சுப்ப. காலேஜுக்கு போனா நீ ஸ்கூல்லயே இதெல்லாம் வந்து படிச்சிருப்ப அப்படின்ற மாரி தான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பேசிக்ஸ் இதெல்லாம். இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து அட்வான்ஸ்டு போம்போது நமக்கு வந்து புரியும். ஸோ இதெல்லாம் தெரியல அப்படின்னா, இத வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்க. பார்த்துட்டு அப்புறமா நமக்கு வாங்க. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஈஸியா, இன்ட்ரஸ்டிங்கா கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம இன்ஸ்டாலயும் வந்து இருக்கும். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க Instagramல வந்து உங்களோட கொஸ்டின்ஸ வந்து நீங்க கேட்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.